பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 139 8வது வசனம். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். தாவீது பேசுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. கவனித்து பாருங்க, எல்லா இடத்துலையும் நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்கள் கூட இருக்கிறார். நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், யாரும் என்னை பார்க்கல, எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, என் கூட யாரும் இல்லை, இப்படி தனிமையில் இருக்கிறதா, இல்லை ஒரு தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறதா கவலைப்படுறீங்களா, அதனால் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிறார், எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிறார். உங்களை ஒதுக்கின இடத்துல கர்த்தர் இருக்கிறார், உங்களை தள்ளின இடத்துல கர்த்தர் இருக்கிறார். சில வேளைகளில் தோணும், ஆண்டவர் நம்மளை ஒரு வேளை கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எவ்வளோ பாடு, எவ்வளோ கண்ணீர். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எவ்வளோ நன்மை நடக்கும், எவ்வளோ நன்மை நடக்கும், எவ்வளோ அற்புதம் நடக்கும். பைபிளில் சில வார்த்தைகளில் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. ஆமாங்க, இன்னைக்கு இயேசு உங்கள் கூட இருக்கிறார். முதல்ல விசுவாசிங்க. இந்த சூழ்நிலையில் எனக்கு இயேசு அற்புதம் செய்வார், நான் வெட்கப்பட்ட இடத்துல, நான் அவமானப்பட்ட இடத்துல இயேசு எனக்கு நன்மையானதை செய்வார்னு விசுவாசிங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிற நல்ல ராஜாவே, உம்முடைய நன்மையான கரங்கள் இந்த பிள்ளைகள் தகப்பனை நீர் கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து ஜெபத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் பலனடைய ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருமேலும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிற, எல்லாருமேலும் உங்கள் கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவருடைய மகிமையான கரங்கள் வெளிப்பட ஆசீர்வதிக்க ஆண்டவரே உங்கள் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரலோக மகிமை எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டும். பரலோக மகிமை எல்லா பிள்ளைகளுக்கும் கிருபையை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.